மீண்டும் ஒரு கொலை முயற்சியிலிருந்து உயிர் தப்பியிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். நேற்று சனிக்கிழமை இரவு வாஷிங்டன் நகரத்தில் நடந்த அந்த பரபரப்பான சம்பவம், ஒரு விருந்து நிகழ்ச்சி ஒன்றில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். அதன்போது ஒரு துப்பாக்கிதாரி 2 துப்பாக்கிகளோடையும் ஏராளமான கத்திகளோடையும் அந்த விருந்து நடந்த மண்டபத்தை நோக்கி வேகமாக ஓடி வரார். இறுதி நிமிடத்தில் அவர் பாதுகாப்பு அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்படுகின்றார். உடனடியாக அவர் கைது செய்யப்படுகின்றார். அவருடைய அந்த நோக்கம் நிறைவேறி இருக்குமாக இருந்தால் நேற்றிரவு மிகப்பெரிய, வரலாற்றில் நாங்கள் கேள்விப்படாத மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்திருக்கும் வாஷிங்டன் நகரத்தில். எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். இந்த முயற்சியில் ஈடுபட்ட அந்த நபர் பற்றிய தகவல்கள், இதுவரை கிடைக்கப்பட்ட தகவல்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த சம்பவத்துக்கு பின்னால ஈரான் இருக்குதா, ஈரானினுடைய சதி செயலா என்று சொல்லி ஆரம்பத்தில் எல்லா இடமும் செய்திகள் நேற்றிரவு வேகமாக பரவின. எனவே அது குறித்தும் சில விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். அதே வேளையில் இந்த சம்பவம் நடைபெற்ற அந்த ஹோட்டலுக்கு இன்னும் ஒரு சில வரலாறுகள் இருக்குது. ஏற்கனவே அங்கே சில பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய நிருபர்கள், அதாவது வெள்ளை மாளிகையில் ஏராளமான செய்தி நிறுவனங்களும் செய்தி நிறுவனங்களைச் சேர்ந்த நிருபர்களும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 900 பேர் பணிபுரிகின்றார்கள். அதாவது வெள்ளை மாளிகையில் நடக்கக்கூடிய செய்திகளை உலகத்துக்கு சொல்கிற நிருபர்கள். அதுக்கு ஒரு சங்கம் ஒன்று இருக்குது, ஒரு அசோசியேஷன் மாதிரி இருக்குது. எனவே அந்த சங்கத்து உறுப்பினர்களுக்கு ஒரு பார்ட்டி, ஒரு இரவு விருந்தொன்று நேற்றிரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவினுடைய முதல் பெண்மணி மெலானியா அவர்கள், மற்றது துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் உள்ளிட்ட இன்னும் பல முக்கியமான நபர்கள் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள். ஏராளமான செய்தி நிறுவனங்கள், நிருபர்கள், சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு பத்திரிகையாளர் மாநாடு மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனால் இது ஒரு பார்ட்டி. அதில் கலந்து கொண்டிருந்த எல்லாருமே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உட்பட எல்லாருமே அந்த பார்ட்டி உடையில தான் வந்திருந்தார்கள். பார்ட்டி ஆரம்பித்து எல்லாரும் மேசையில் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அங்கே பிரதான அந்த ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒன்று இருக்கும் தானே, அதில் இருந்து பக்கத்தில் மெலானியா ட்ரம்ப் இருந்தவா, அதுக்கு பக்கத்தில் ஏனைய அதிகாரிகள் அதிலேருந்து உரையாடி கொண்டு கேட்கல. திடீரென்று பார்த்தா சலசரண்டு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எந்த விதமான ஒரு அசைவும் இல்லாமல் தண்டபாடில் பேசாமல் இருந்தவர். அவர் என்ன நினைச்சாராம் சொன்னால், ஏதோ தட்டு விழுது போல நடக்குன்னு சொல்லி, இப்போ பார்ட்டியில் சாப்பாடு சேவறதுக்கு தட்டுகள் கொண்டு வரதானே, அதில் ஒரு தட்டு தான் கீழே விழுந்துட்டுன்னு சொல்லி. ஆனால் மெலானியா ட்ரம்ப் அவர்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் பயந்து போயிருந்தவா, ஏதோ சம்திங் ரோங்னு சொல்லி. உடனேயே ஒரு 2-3 செகண்ட்ஸுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகள், ஏராளமான துப்பாக்கிகளை ஏந்திய போலீஸார் அவருடைய சீக்ரெட் சர்வீஸ் உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களையும் மெலானியா அவர்களையும் அழைத்து கொண்டு அந்த மண்டபத்துக்கு பின்னால் பாதுகாப்பாக கொண்டு போயிட்டார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஜேடி வான்ஸுக்கு தான் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவருடைய ஜக்கெட்டை பிடிச்ச பின்னுக்கு பிடிச்சி குரல் வேலை இழுக்கிற மாதிரி பாதுகாப்பு அதிகாரி ஒரு ஆள் இழுத்து கொண்டு போனவர். என்னென்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாது, அவர்களுடைய கண்ட்ரோலுக்குலாம் அப்போ இருக்கும் எல்லாம். அப்போ உடனடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடம் சரசரண்டு வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த அவர்களுடைய ஏஜென்ட்ஸ் என்று சொல்லுவோம், சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் என்று அவர்கள் கோட் சூட்லாம் இருப்பார்கள். அவர்களை விடவும் துப்பாக்கிகளை ஏந்திய ஏராளமான போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸுக்குள்ளே வந்துட்டார்கள். அந்த அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது. அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈரான் யுத்தம் ஆரம்பித்த பிறகு ட்ரம்ப் அவர்களுக்கான பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. எனவே அவர்கள் உடனடியாக நிலைமையை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு அதில் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் கத்திக்கொண்டு உள்ளுக்க வந்தவர் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு, வெளியில் எல்லாரும் அலர்ட் ஆகும்னு சொல்லி உடனடியாக அங்கே 100கணக்கான ஆட்கள் இருந்தது. ஏன்னு சொன்னால் அந்த சங்கத்து உறுப்பினர்கள் 900 பேர் என்று சொன்னால் 900 பேரும் அந்த பார்ட்டிக்கு வரே இல்லை, 300 பேருக்கிட்ட வந்தென்று சொல்லப்படுது. எனவே அவர்கள் உடனடியாக மேசையை கீழே பதுங்கி தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார்கள். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ஒருத்தருக்கும் ஒன்றுமே தெரியாது என்ன சம்பவம் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் சம்பவம் நடந்து கொண்டிருக்குது வெளியில், அதாவது இந்த போல் ரூம் என்று சொல்லுவோம், இந்த பார்ட்டி நடக்கிற மண்டபம், அதுக்கு வெளியில தான் சம்பவம் நடக்குது. ஆனால் பக்கத்தில் தான் அந்த மண்டபத்தினுடைய நுழைவாயிலுக்கு பக்கத்தில் தான். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சம்பவத்தில் ஈடுபட வந்த அந்த துப்பாக்கிதாரி இருக்காரு தானே, அவர் பயங்கர வேகமாக மின்னல் வேகத்தில் ஓடி அந்த மண்டபத்துக்குள்ளே எப்படியாவது நுழைஞ்சிடணும்னு சொல்லி அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்தவர். ஆனால் அதுக்கிடையில் போலீஸ் மடக்கிட்டுது. எனவே அவருடைய நோக்கம் தெளிவாக இருந்திருக்குது. அதாவது 2 துப்பாக்கிகள் கொண்டு வந்திருக்கார், பல கத்திகள் கொண்டு வந்திருக்கிறார். அவ்வளோ வேகமாக ஓடி வந்தது காரணம் எப்படியாவது இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்திடணும்ன்றது இறுதி நோக்கம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான், அவரை குறி வச்சு தான் இந்த ஒரு சம்பவத்துக்கு அவர் வந்திருக்கார் என்று சொல்லி இப்போ முதல் கட்ட விசாரணைகளில் தெரிய
தெரிய வந்திருக்குது. எனவே வந்து அவருடைய நோக்கம் தெளிவானது, ஏதாவது ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை வந்து செய்யணும் என்று சொல்லி. ஆனால் இறுதி நேரத்தில் வந்து அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் ஈடுபட வந்த அந்த நபர் வந்து இப்போ அடையாளம் காணப்பட்டிருக்கார். அவருக்கு வந்து 31 வயது, கலிபோர்னியா மாநிலத்தைச் சேர்ந்தவர். அங்கே இருக்கக்கூடிய டொரன்ஸ் என்று சொல்லப்படுற நகரத்தில் வசிக்கின்ற கோல் தோமஸ் அலன். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான். இந்த படத்தை வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிறகு தன்னுடைய ட்ரூத் சோஷலில் வந்து வெளியிட்டிருந்தவர். அதோட அந்த சிசிடிவி காட்சியை வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தவர். இவர் வந்து வேகமாக உள்ளுக்குள்ள ஓடி வார இந்த காட்சி. எனவே நேற்றிரவு நடைபெற இருந்த அந்த விருந்து வந்து பிறகு நிறுத்தி வைக்கப்பட்டது. அடுத்து வரும் ஒரு மாதத்துக்குள்ள வந்து ஏதாவது ஒரு நாளில் வந்து திரும்பவும் அதை நடத்துறதுக்கு தான் தீர்மானித்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிறகு அறிவிச்சிருந்தவர். இந்த சம்பவம் எல்லாம் நடந்த பிறகு இரவு 10:30 மணி போல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திருப்பி வெள்ளை மாளிகைக்கு வந்து பிறகு ஊடகவியலாளர்கள் மத்தியில் வந்து ஒரு உரையொன்றை ஆற்றியிருந்தவர். அப்போ விரைக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய வழக்கமான ஜனாதிபதி அணிகிற அந்த கோட் சூட் எல்லாம் போடாமல் இந்த பார்ட்டி உடையில தான் வந்திருந்தவர். பக்கத்தில் இருந்த ஏனைய அதிகாரிகள், மிக முக்கியமாக எஃபிஐயினுடைய இயக்குனர் கேஷ் பட்டேல் இருக்கார் தானே, அவர் உட்பட எல்லாருமே வந்து இந்த பார்ட்டி உடையில தான் அந்த இதில் வந்தார்கள். ஓரளவு பதட்டமாக இருந்தார்கள் என்று சொல்லலாம். Well, you know, I've studied assassinations and I must tell you the most impactful. எனவே இது ஒரு பரபரப்பான சம்பவம். அந்த கொலையாளி அந்த சம்பவத்தில் ஈடுபட வந்தவர் இருக்கார் தானே, அவருடைய மோட்டிவை பார்க்கக்குள்ள வந்து பெரிய நோக்கத்திலான் வந்திருக்கார் என்று சொல்லி தெளிவாக விளங்குது. எனவே கடந்த 2 வருடங்களில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை குறிவைத்து நடத்தப்படுகின்ற 3வது பெரிய தாக்குதல் இதென்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 2024ஆம் ஆண்டு அவர் ஜனாதிபதியாக வராக்கு முதல் பென்சில்வேனியாவில் வந்து ஒரு கூட்டத்தில் உரையாற்றி கொண்டு கேட்குள்ள ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அவருடைய காதோடு வந்து உரசி கொண்டு போனது, காதில் வந்து காயம் ஏற்பட்டிருந்தது. அந்த துப்பாக்கிதாரி வந்து உடனடியாக சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர் அந்த இடத்திலே வச்சு. அது முதலாவது சம்பவம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷம் 2025ஆம் ஆண்டு புளோரிடாவில் இருக்கக்கூடிய ஒரு கோல்ஃப் மைதானத்தில் அவர் கோல்ஃப் விளையாடி கொண்டு கேட்குள்ள வந்து ஒரு துப்பாக்கிதாரி வந்து கிட்ட வர முற்பட்டு இப்போ இந்த அவர் வந்து மடக்கி பிடிக்கப்பட்ட சம்பவம் 2வது சம்பவம். இப்போ நேற்றிரவு நடைபெற்றிருக்கிறது வந்து 3வது சம்பவம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஆரம்பத்தில் செய்திகள் பரவினது இது வந்து ஒரு ஈரானினுடைய சதி முயற்சியாக இருக்குமா, ஈரான் தான் இதுக்கு பின்னால் இருக்குமா என்று சொல்லி. ஆனால் பிறகு உடனடியாகவே தெரிய வந்துட்டு இல்லை அப்படி இல்லை, இதுக்கும் ஈரானுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இது முழுக்க முழுக்க அமெரிக்காவில் இருந்த அந்த கலிஃபோர்னியாவை சேர்ந்த அந்த குறிப்பிட்ட இளைஞருடைய மோட்டிவ் என்று சொல்லி. என்ன பிரச்சனை சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சும்மா இருக்க மாட்டாமல் எல்லா இடமும் பம்பு எடுத்து வச்சுக்கார், எல்லாரோடையும் பிரச்சனைப்பட்டு வச்சுக்கார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு யார் எதிரிகள் யார் நண்பர்கள் என்று சொல்லி எதுவுமே தெரியாது. இந்த ஈரானிய யுத்தத்தில் வந்து அவர் ஈடுபடுறதை வெறுக்கிறவர்களே நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், அதை விரும்பாதவர்கள். எனவே இந்த மாதிரி பல விதமான ஆட்கள் இருக்கணும். எனவே இந்த சம்பவத்துக்கு பின்னால் என்ன காரணம், அந்த 31 வயதுடைய அந்த நபருடைய நோக்கம் என்ன என்று சொல்லி இனித்தான் விசாரணைகளில் தெரிய வரும். உடனடியாகவே கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய அவருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போன போலீஸ் அதிகாரிகள் அவருடைய அந்த வீட்டை வந்து தீவிரமாக சோதனையிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில் வந்து இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஹில்டன் ஹோட்டல், மிக பிரபலமான ஒரு ஹோட்டல் ஹில்டன் ஹோட்டல். இந்த ஹில்டன் ஹோட்டலுக்கு வந்து இன்னும் ஒரு பழைய வரலாறு ஒன்று இருக்குது. 1981ஆம் ஆண்டில் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி, அப்போதைய ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் அவர்கள் இதே இடத்துல வச்சு இந்த ஹோட்டலில் வச்சு சுடப்பட்டிருந்தவர். சுட்டு அவர் வந்து படுகாயமடைந்து பல மாதங்களாக சிகிச்சையில் இருந்தவர். 1981ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி அது ஒரு பகல் பொழுதுல வந்து இந்த ஹோட்டலில் வந்து ஒரு சந்திப்போட நடத்தி போட்டு வெளியில் வரையக்குள்ள அவருடைய லிமோசின் கார் இருக்குதானே, அந்த நீளமான கார் லிமோசின் என்று சொல்லுவோம், அதில் வந்து ஏற போகைக்குள்ள வந்து துப்பாக்கிதாரி ஒரு ஆளை வந்து சுடப்பட்டு அவருடைய நெஞ்சில் வந்து குண்டு பாஞ்சு படுகாயமடைந்து நீண்ட காலமாக சிகிச்சையில் இருந்தார் அமெரிக்காவினுடைய அப்போதைய ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் அவர்கள். எனவே அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த ஹில்டன் ஹோட்டலில் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டுது இந்த சம்பவம் நடந்த இடம் என்று சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால், டொனால்ட் ரீகன் அவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ஒரே கட்சி தான், 2 பேருமே வந்து ரீபப்ளிக்கன் கட்சி தான். அதோட இன்னொரு விஷயம் தெரியுமா, இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய வரலாற்றில் வந்து 4 ஜனாதிபதிகள், அதாவது 4 அமெரிக்க ஜனாதிபதிகள் பதவியில் இருக்கைக்குள்ளே வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வேறு வேறு சந்தர்ப்பங்களில். வந்து இப்போ ஒரு படம் ஒன்று போட்டு காட்டுறேன்னு பாருங்க. இந்த படத்தில் வந்து அந்த 4 பேருடைய படத்தையும் போட்டு அவர்களுடைய பெயர்களையும் போட்டு எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எந்த வருஷத்தில் வந்து அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி. எனவே நான் நினைக்கிறேன், ஒரு நாட்டினுடைய வரலாற்றில் வந்து பதவியில் இருக்கைக்குள்ள சுட்டுக் கொல்லப்பட்ட அதிக ஜனாதிபதிகள் என்று சொன்னால் அது அமெரிக்காவாக தான் இருக்கும் போல இருக்குது. எனவே 4 ஜனாதிபதிமார் இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவில் வந்து. சரி, நேற்றிரவு நடைபெற்ற இந்த சம்பவம் இருக்குத்தானே, அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபருடைய நோக்கம் நிறைவேறி
இருக்குமாக இருந்தால் அவர் வந்து அந்த மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சிருப்பாராக இருந்தால், என்னடா கொஞ்சம் தூரம் தான், பெரிய தூரம் எல்லாம் இல்லை, அந்த மண்டபத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சிருப்பாராக இருந்தால் மிக பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் அதில் கலந்து கொண்ட எல்லாருமே வந்து பெரிய பெரிய விவிஐபிக்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், அவருடைய மனைவி மெலானி அவர்கள், அதுக்கு பிறகு துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள், FBI-னுடைய இயக்குனர் கேஷ் பட்டேல் அவர்கள், அதே போல அமெரிக்காவினுடைய தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய இயக்குனர் துல்சி கபாட், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய திரைச்சேரி பணிப்பாளர் இருக்கார் தானே, அவருடைய பேர் வந்து பெசன்ட், அவரும் வந்து ஸ்காட் பெசன்ட், அவரும் வந்து இதில் கலந்து கொண்டிருந்தவர். இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய விவிஐபிக்கெல்லாம் கலந்து கொண்டிருந்தது. எனவே துப்பாக்கிதாரி மட்டும் அந்த மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சிருந்தா மிக பெரும் ஒரு அசம்பாவிதம் ஒன்று நேற்றிரவு நடந்திருக்கும். ஆனால் இறுதி நேரத்தில் வந்து அது சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இனி போக போகத்தான் இன்னும் நிறைய தகவல்கள் வெளிவரும். மிக முக்கியமாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவருடைய நோக்கம் என்ன, மோட்டிவ் என்னன்றதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். எனவே அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் போக போகத்தான் வெளிவரும். நிறைய ஊகங்கள் எல்லாம் சொல்லப்படுது, அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்று சொல்லி. ஆனால் ஊகங்களை வந்து நாங்கள் செய்திகளை வந்து சொல்ல முடியாது. எனவே மேலதிகமான உத்தியோகபூர்வமான தகவல்களுக்காக காத்திருப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.